Good morning to all. Again I am boring you. And it is the last class for direct and indirect. Direct and indirect இன்னோட முடிஞ்சிருது. Don't worry. திடீர்னு ஒரு மாடல் தோணுது. எக்ஸாமினேஷன் எப்படின்னு கேட்குறாங்க சில சமயம். சில கொஸ்டின் பேப்பர் பார்த்துப்போ தெரிஞ்சுது. சில கிளாஸ்க்குலாம் அநேகமாக +1 +2 எப்படின்னு கேட்குறாங்க. எப்படி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லையோ போஸ்ட் ஆஃபீஸோ லைப்ரரியிலையோ எங்கேயோ ஒரு மார்க்கெட்லையோ எங்கேயோ ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு ஃப்ரம் தட் கான்வர்சேஷன் யார் யார்கிட்ட சொல்கிறாங்க, ஏன்னா கான்வர்சேஷன் அர்த்தம் யாரோ யார்கிட்ட பேசுவாங்க இல்லையா, அவங்க பேசுகிறத எழுதி அதை செட்டு டோல்டு ஆஸ்கட் எல்லாம் போட்ட ஞாபகம் இருக்கா. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னா ஆஸ்கட் போட போகிறோம், இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ்னா ஆர்டர்ட் கமாண்டட் அட்வைஸ் சஜஸ்டட் போட போகிறோம். அந்த மாதிரி போட்டு அதை ஒரு இதுவாக எழுதிடுங்க, கான்வர்சேஷனை ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரிப்போர்ட் த கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை எப்படி எழுதுறது நம்மளுக்கு தெரிஞ்சதான் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். பேசஞ்சர் வந்து கண்டக்டர்கிட்ட கேட்குறாரு, சார் டஸ் திஸ் பஸ் கோ டு செய்யார். உடனே அர்த்தம் பேசஞ்சர் செட் டு த கண்டக்டர் கமா கொட்டேஷன் டஸ் திஸ் பஸ் கோ டு செய்யார். உடனே கண்டக்டர் சொல்கிறாரு, கண்டக்டர் நோ சார் திஸ் பஸ் கோஸ் டு காஞ்சிபுரம். இல்லை சார் இந்த பஸ் காஞ்சிபுரம் தான் போகிறது. அப்போ என்ன சொல்ல போகிறோம், கண்டக்டர் செட் டு த பேசஞ்சர் கமா கொட்டேஷன் நோ சார் திஸ் பஸ் கோஸ் டு காஞ்சிபுரம். அவரே தொடர்ந்து சொல்கிறாரு, ஃப்ரம் தேர் யூ ஹாவ் டு டேக் another bus to செய்யார். உடனே பேசஞ்சர் சொல்கிறாரு, பேசஞ்சர் செட் டு த கண்டக்டர் ஓகே சார் when will the bus start. உடனே கண்டக்டர் சொல்கிறாரு, கண்டக்டர் செட் டு த பேசஞ்சர் within a few minutes. புரியுதா? ஸோ இதுக்கு தான் அர்த்தம். பேசஞ்சர் கண்டக்டர் கிட்ட சொல்கிறாரு, கண்டக்டர் பேசஞ்சர் கிட்ட. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பேசஞ்சர் செட் டு த கண்டக்டர் கண்டக்டர் செட் டு த பேசஞ்சர் சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி கொடுத்துட்றாங்க அழகாக. எல்லாம் ஒன்று தான். நம்ம எழுதும் போது இந்த மாதிரி தான் எழுதும். டேரக்டர் எழுதணும் ஞாபகம் இருக்கா, அதே மாதிரி தான் எழுதலாமா. ஃபஸ்ட்டு பேசஞ்சர் வந்து கண்டக்டருக்கு சொல்கிறாரு, கேட்குறாரு, என்ன சொல்கிறாரு, இந்த பஸ் சென்னைக்கு செய்யாருக்கு செல்கிறதா. என்ன வாக்கியம், கேள்வி வாக்கியம் தெரியாது. அப்போது ஆஸ்க்டு போடணும், டோல்டு போடணும். கரெக்டா எழுதலாமா. இந்த பேசஞ்சர் ஹேண்ட்ரைட்டிங் புரியுறதா. இந்த பேசஞ்சர் ஆஸ்க்டு இந்த கண்டக்டர். ஏன் ஆஸ்க்டு போடணும் டோல்டு போடாமல், கேள்வி வாக்கியம். அதனால் ஆஸ்க்டு த கண்டக்டர். இப்போ கேள்வி பாருங்கள். தேர் ஆர் 2 types of questions we know well. 2 விதமான கேள்விகள் இருக்குது. ஒன்று கொஸ்டின் வேர்டு ஆரம்பிக்கிறது, இன்னொன்று வேர்பில் ஆரம்பிக்கிறது. எதில் ஆரம்பிச்சிருக்கு, வேர்பில் ஆரம்பிச்சிருக்கு. அப்போது வெதர் அல்லது இஃப் போடணும் இல்லையா, நம்ம வெதர் போட்டு எழுதலாம். வெதர். இதில் ரிப்போர்ட்டிங் வர்பு ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸான்னா நம்ம இஷ்டம் தான். ரிப்போர்ட்டிங் வர்பு ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸான்னா நடக்கிற கான்வர்சேஷனை ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் எழுதலாம் பாஸ்ட் டென்ஸ்லையும் எழுதலாம். உங்கள் மேடம் கிட்டே உள்ள இங்கிலீஷ் சார்கிட்டே கேளுங்க, சார் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணுமா ரிப்போர்ட் பண்ணுமா பாஸ்ட் டென்ஸை ரிப்போர்ட் பண்ணுமான்னு எழுதுங்க. நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதலாமா, சரி பாஸ்ட் டென்ஸில் எழுதலாம். The passenger asked the conductor whether this என்ன மாறும், தட்னு மாறும். whether that bus verb எது கவனிங்க. கேள்வி வாக்கியம் verb ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. டஸ் கோ நடுவில் சப்ஜெக்ட் இருக்கு. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் மாற்றும் போது என்ன பண்ணணும், ரிப்போர்ட்டிங்கை மாற்றும் போது சப்ஜெக்ட் வந்து இடம் மாற்றணும். ஸோ இங்கே சப்ஜெக்ட் வந்துட போகுது, இங்கே verb வந்துட போகுது. வந்துட்டா சப்ஜெக்ட் எது திஸ் பஸ். இந்த பேர் வந்து திஸ்ன்றதை தட்டுன்னு மாற்றிப்போம். வெதர் தட் பஸ் பர்சன்ஸ் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம், ஆஸ்கர்னு போட்டிருக்கோம். அப்போ பர்சன்ஸில் மாற்ற போகிறோம். verb எது டஸ் கோ. டஸ்ஸும் கோவும் சேர்ந்தா கோஸ். ஞாபகம் இருக்கா, டஸ்ஸும் கோவும் சேர்ந்தா கோஸ், டூவும் கோவும் சேர்ந்தா கோ, டிட்டும் கோவும் சேர்ந்தா வெண்ட். ஞாபகம் இருக்கா. அப்போ டஸ் கோ சேர்ந்தா கோஸ். வெளில என்ன டென்ஸ் இருக்குது, பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. கோக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன, வெண்ட். வெதர் தட் பஸ் went to செய்யார். கேட்டோடனே கண்டக்டர் என்ன சொல்கிறாரு, பதில் சொல்கிறாரு, இல்லை சார் இந்த பஸ் காஞ்சிபுரம் போகுது அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் முடிச்சு அப்படியே கூடாது. அண்ட் ஒரு வாக்கியத்தோட அர்த்தம் சேர்க்குறோம் இல்லையா, யூ ஆர் கம்பைனிங் 2 sentences together. அப்போது ஒரு வாக்கியம் மணி அடுத்த வாக்கியம் ஆரம்பிச்சு அண்ட் போட்டுப்போம். அண்ட் இந்த கண்டக்டர் யார் ரிப்ளை பண்ணுறாங்க, கண்டக்டர் தான் பதில் சொல்கிறாரு. அண்ட் கேள்விக்கு பதில் சொல்கிறார் இல்லையா, ரிப்ளைடுன்னு போட்டுக்கலாமா. அந்த கண்டக்டர் ரிப்ளைடு போட்டுங்க அல்லது டோல்டு கூட போட்டுங்க கொஸ்டின். அந்த கண்டக்டர் ரிப்ளைட் தட் என்ன சொல்கிறாரு, இந்த பஸ்ஸு காஞ்சிபுரம் தான் போகுது அப்படிங்கிறார். தட்
திஸ் பஸ் இருக்கு இல்லையா, அது அப்படியே தட் பஸ்ன்னு மாட்டிக்கோங்க. தட் பஸ். உடனே பயப்படாதீங்க சார், 2 தட்டு வருமா பக்கத்தில் பார்த்து, ஏற்கனவே சொல்கிறத 4 தட்டு வச்சு கூட சென்டென்ஸ் எழுதலாம். புரியுதா? ஆட்டோமேட்டிக் சூழ்நிலை வந்து எழுதலாம், எழுதி காட்டுறேன். லேடி போன காட்டும் போது எழுதி காட்டுறேன். தட் பஸ் goes to Kanchipuram. Present tense. வெளில என்ன டென்ஸ் இருக்கு? பாஸ்ட் டென்ஸ் இருக்கு. went to Kanchipuram. இந்த பஸ் காஞ்சியில தான் போகுது அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அங்கிருந்து நீங்க இன்னொரு பஸ் ஏறணும் அப்படிங்கிறாரு. அண்ட் ஃப்ரம் த ஒரு வாக்கியம் முடிஞ்சு அடுத்த வாக்கியம்னால அனுப்பிடுறோம். ஃப்ரம் த யூன்னு சொல்றாரு. யாரப்பா சொல்றாரு? செகண்ட் பர்சன், ரெண்டாவது பேர் செஞ்சு ஞாபகா. முதல் பேர் என்னது? பேசஞ்சர். இந்த சென்டென்ஸ் சொல்றது யாரு? கண்டக்டர் வந்து பேசஞ்சர் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? அங்கேயே நீங்க இன்னொரு பஸ்ல போனோங்கிறாரு. அப்போ முதல் பேர் கண்டக்டர், ரெண்டாவது பேர் பேசஞ்சர். கரெக்டா? அண்ட் ஃப்ரம் த ரெண்டாவது பேர் பேசஞ்சர். பேசஞ்சர் மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம், அவங்க இஷ்டம். புரியுதா? அப்போ நீக்கு தேர்ட் பர்சன் அவன். ஃப்ரம் த ஹி ஹாவ் டு இருக்கு. ஹாவ் டுக்கு பாசன் ஹேட் டு. ஹி had to take another bus. Another bus to Cheyyar. அப்படி சொன்ன உடனே பேச என்ன சொல்றாரு? ஓகே சார், when will the bus start? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன், இந்த சார், மேடம், ஹலோ, கங்க்ராட்ஸ் அந்த மாதிரி வார்த்தைலாம் வந்ததுன்னா ரிப்போர்ட் பண்ணும்போது விட்டுடுங்க அந்த வார்த்தையெல்லாம். புரியுதா? அனதர் பஸ் டு செய்யார். உடனே பேச மறுபடியும் கேட்குறாரு, பஸ் எப்போ சார் கிளம்பும்? அண்ட் வச்சு அனுப்பிக்க வேண்டியதான். அந்த பேசஞ்சர் கண்டக்டர் போட்டா போடுங்க. அதில் திரும்பி திரும்பி கண்டக்டர் தான் சார் பேசுகிறாங்க, 2 வாட்டி கண்டக்டர் போகணுமான்னு சொன்னா போடாதுங்க. அந்த பேசஞ்சர் ஆஸ்க்டு when will the bus start? பேர் வந்து எப்பொழுது புறப்படும்? ஆஸ்க்டு. கேள்வி வாக்கியம், கேள்வி சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அப்போ வெதர்லாம் போடப்படுது. ஆஸ்க்டு when. கேள்வி சொல்லிட்டு போட்டோம். அப்புறம் என்ன பண்ணணும்? ஞாபகா கேள்வி வாக்கியம் என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் போய் இடம் மாற்றணும். will startன்றது வர்பு, the busன்றது சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் போய் இடம் மாற்றணும். பஸ் இங்கே வந்துடும், will இங்கே வந்துடும். and when the bus will startக்கு பாசன்ஸ் என்ன? would start. shall will ரெண்டுத்துக்குமே பாசன்ஸ் would தான், ஞாபகம் வச்சுங்க. shallுக்கெல்லாம் பாசன்ஸ் would கிடையாது. when the bus would start. போர்டு தெரியுதா? கேட்டோடனே இப்போ கண்டக்டர் பதில் சொல்றாரு, will in a few minutes. and அதற்கு நடத்துனர் பதில் எழுத்தால் உங்களுக்கு எழுதணும் தோணுச்சா மாதிரி எழுதுங்க. and for that the conductor replied. என்ன சொன்னாரு? that replied என்றது சாதாரண வாக்கியம். பேருந்து இன்னும் சில நிமிடங்களில் புறப்படும். that the bus வர்பு எது? எப்பொழுது புறப்படும்னு கேட்டாங்க. அப்போ புறப்படுறது தான் வர்பு. the bus would start. will start பாசன்ஸ் என்ன? would start. that the bus would start within a few minutes. within a few minutes. இதே மாதிரி தான் எழுதணும். இது ஒரு மாடல். தனித்தனியாக சென்டென்ஸ் கொடுத்து டைரக்ட்ல இன்டைரக்டாவோ இன்டைரக்ட்ல டைரக்டாக மாற்றினா நம்ம இத்தனை கிளாஸாக பார்த்துப்போம். we can write. இந்த மாதிரி மாடலே எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் வருது. கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த மாதிரி மாடலையும் கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி மாடலும் கேள்வி இருக்குது. ஸோ இப்படி வந்தாலும் விட்டு வந்துருக்கூடாது, ஐயோ தெரியல ஏன்னு வந்துருக்கூடாது. இது அழகாக இது மாதிரி எழுதணும். இந்த மாதிரி ஒரு டேக் எனி கிராமர் புக், எனி ஒர்க் புக் எடுத்துக்கோங்க. நிறைய கான்வர்சேஷன் டயலாக் ரைட்டிங்னு கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து வச்சு டயலாக் ரைட்டிங் எடுத்து வச்சுட்டு டயலாக் ரைட்டிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸ்கூலில். நம்மளுடைய கூட டயலாக் ரைட்டிங் நம்ம கஷ்டமாக கிடையாது. லெவல் 1 நல்லா புரிஞ்சுக்கிட்டா டயலாக் ரைட்டிங் தான். ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு பேச போகிறாங்க, டவுட் கேட்க போகிறாங்க, பதில் சொல்ல போகிறாங்க, ஆமான்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னு சொல்ல போகிறாங்க.
ஸோ அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ், வெர்பில் ஆரம்பிக்கிற அஃபர்மேட்டிவ் கொஸ்டின், வெர்பில் ஆரம்பிக்கிற நெகட்டிவ் கொஸ்டின். அவ்வளோதானே? இது எல்லாம் நம்மளுக்கு தெரியலையே, எல்லா டென்ஸையும் எழுதும். ஸோ அந்த டயலாக் ரைட்டிங் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை ரிப்போர்ட்டடாக மாற்றி பாருங்க. அதை இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் பேசேஜாக மாற்றி பாருங்க. ஒன்றும் கஷ்டமே இல்லை. புரியுதா? ஆக்சுவலி சொல்ல வந்துட்டு உங்களுக்கு சேனல் பிடிச்சிருக்கா, கிளாஸ் புரியுதா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். அநேகமாக ப்ராபப்ளி டைரக்ட் லைன் முடிஞ்சிருக்கு. குட் லக். குட் நைட்.